ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்று மதியம் ஓப்பனாக இருக்கக்கூடிய திருமலா திருப்பதி தலக்கோனா அகாமடேஷன் புக்கிங் பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை 24 காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்குரிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆச்சு. புக்கிங் ஓப்பன் ஆகி 1 மணி நேரத்திலேயே இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிருச்சு. புக்கிங் ஓப்பன் ஆன உடனே இன்றைக்கி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. சில பேருக்கு ஓடிபி இஷ்யூஸ் இருந்தது, சில பேருக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக டிக்கெட் புக்கிங் ஆச்சு. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமுக்கு கீழேயே எத்தனை டிக்கெட்ஸ் இந்த அக்டோபர் மாதத்திற்கு டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதுவரைக்கும் எத்தனை டிக்கெட்ஸ் புக் ஆகியிருக்கு, இன்னும் எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது என்ற ஸ்டேட்டஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கியூ வெயிட்டிங் பீரியடில் இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருந்தது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எத்தனை டிக்கெட்ஸ் ஒரு மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க, எத்தனை டிக்கெட்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது என்பது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கடுத்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ண புது எரர்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செஷன்ஸ் ஓப்பன்டு யூஸிங் சேம் நம்பர் என்ற எரர் வந்துச்சு. அதாவது நம்முடைய ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பொதுவாகவே நம்ம ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். வெப்சைட் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் 2-3 ப்ராசஸ் கூட ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்படி ஒரே மொபைல் நம்பர்லேயே ஆப்பும் ஓப்பன் செய்து வைத்து ப்ரௌசர்ஸில் வெப்சைட்டும் ஓப்பன் செய்து வைத்து அதுவும் 2-3 ப்ரௌசர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா மல்டிபிள் செஷன்ஸ் ஓப்பன் என்ற எரர் இன்றைக்கி புதுசாக நிறைய பேருக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. மேபி வரக்கூடிய நாட்கள்லையோ அல்லது இன்றைக்கி மதியம் அகாமடேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்துலேயோ இது இன்னுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யப்பட்டு ஒரு டிவைஸில் ஒரு ஆப் அல்லது ஒரு வெப்சைட் மட்டுமே ஓப்பன் பண்ணுற மாதிரியும் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மொபைலில் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மொபைலில் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது லேப்டாப்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்கள் வீட்டில் இருக்குன்னா லேப்டாப்ஸ்லேயோ அல்லது டேப்லெட்ஸ்லேயோ ஏதாவது ஒன்று ஆப் அல்லது வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த எரரை அவாய்ட் பண்ணலாம். இந்த எரர் எல்லாருக்குமே வந்துச்சா அப்படின்னு தெரியல. இந்த எரர் யாருக்காவது டிஸ்பிளே ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அது மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி ஜூலை 24 மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் திருமலா திருப்பதி தலக்கோனா லொக்கேஷனுக்கு ஓப்பன் ஆகுது. திருமலா லொக்கேஷனில் அகாமடேஷன் புக் பண்ணணும்னா ஏதாவது தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் திருமலாவில் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா திருமலைக்கே நேரடியாக போய் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கா என்று கேட்க மாட்டாங்க. ஆன்லைனில் திருமலா லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணுனா மட்டும் ஏதாவது திருமலை தரிசன டிக்கெட்டுகள் நம்மக்கிட்ட இருக்கணும். திருப்பதி மற்றும் தலக்கோனாவிற்கு ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஸோ தரிசன டிக்கெட்டே நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் திருப்பதி மற்றும் தலக்கோனாவிற்கு ஆன்லைன்லேயும் அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு மினிமம் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம அகாமடேஷன் புக் பண்ணணும். எந்த 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம அகாமடேஷன் புக் பண்ணுறோமோ அந்த பர்சனுடைய ஆதார் கார்டு 30 நாளுக்கு ஃப்ரீ செய்யப்படும். ஸோ அந்த ஆதார் கார்டு நம்ம 30 நாளுக்கு யூஸ் பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு. கடந்த சில மாதங்களாக இதுலேயும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரே மாதத்திலேயே 2 புக்கிங்ஸ் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ரூல் இன்றைக்கி அப்ளை ஆகுதா என்பது தெரியலை. ஏன்னா இந்த மாதம் புக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர் 3த்துக்குமே அந்தந்த தரிசன டிக்கெட் பொறுத்த மாதிரி 30 நாட்களும் 90 நாட்களும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அகாமடேஷனில் அது மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா என்பது இன்றைக்கி அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆனால் மட்டும் நமக்கு தெரிய வரும். ஒரே மொபைல் நம்பர் யூஸ் செய்து அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம், 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம்னா அதே ஒரு மொபைல் நம்பர் யூஸ் செய்து நமக்கு 2 அகாமடேஷன் புக் பண்ண முடியுமா என்பது
நமக்கு இன்றைக்கி அகாமடேஷன் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் தெரியும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் யூஸ் செய்து 2-3 தரிசன டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 2 அகாமடேஷன் புக் பண்ண முடியுதா அல்லது ஒரு அகாமடேஷன் மட்டும்தான் புக் பண்ண முடியுதா என்பது நமக்கு இன்றைக்கி தான் தெரிய வரும். ஏன்னா இந்த மாதம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மெயில் ஐடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆதார் கார்டு நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கனால என்ன சேஞ்சஸ் அகாமடேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்றது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு அகாமடேஷன் தான் திருமலா லொக்கேஷனுக்கு புக் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 2-3 அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஒரே லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ தான் இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் திருமலா லொக்கேஷனுக்கே 2 ரூம் புக் பண்ணுறதுக்கோ அல்லது திருப்பதி லொக்கேஷனுக்கே 2 ரூம்ஸ் புக் பண்ணுறப்போ தான் இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி திருமலா லொக்கேஷனுக்கும் திருப்பதி லொக்கேஷனுக்கும் அதே மொபைல் நம்பர் யூஸ் செய்து அதே மெயில் ஐடி யூஸ் செய்து ஒரே 2 பர்சனுடைய ஆதார் கார்டு யூஸ் செய்து நம்ம ரூம்ஸ் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் திருமலா தரிசன டிக்கெட்டுக்கு எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து நீங்கள் புக் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பரை ஒரு டிவைஸில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்லையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்லையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மொபைல்லையோ அல்லது வேறு ஏதாவது டிவைஸ்லேயோ வேறொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் பிரம்மோற்சவம் கருட சேவா டேட்டுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா திருமலா லொக்கேஷனுக்கு கருட சேவா அன்றைய நாளும் கருட சேவா முதல் நாளும் ஆன்லைனில் அகாமடேஷன் ஓப்பன் ஆகலைன்னா டக்குன்னு லொக்கேஷனை திருப்பதிக்கு மாற்றி கருட சேவா அன்றைய நாளோ கருட சேவாவுக்கு முதல் நாளோ உங்களுக்கு என்றைக்கு அகாமடேஷன் தேவைப்படுதோ அன்றைய நாள் அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். திருப்பதிக்கு அக்டோபரினுடைய 31 நாளும் அகாமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் டிவைஸில் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைலில் இதற்கெல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய டைம் ஆகுதுன்னா இன்னொரு டிவைஸில் இன்னொரு மொபைல் நம்பர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த டிவைஸில் திருப்பதி லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் அகாமடேஷன் கருட சேவா அன்றைய நாளோ அல்லது கருட சேவாவிற்கு முதல் நாளோ புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு எந்த நாட்களுக்காவது நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணுறதுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, திஸ் ஸ்லாட் ஹாஸ் பீன் புக்டு பை அதர்ஸ் அப்படின்ற எரர் கண்டினியூஸாக வருது, ரூமும் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா அந்த சமயத்துலேயும் நீங்கள் திருப்பதி லொக்கேஷனுக்கு மாற்றி நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிவைஸில் 2 வேறு மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகினில் ஒரு அகாமடேஷன் தான் திருமலாவுக்கு புக் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் மொபைலில் நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிவைஸில் இன்னொரு மொபைலில் நீங்கள் வேறொரு மொபைல் நம்பரை வைத்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா அதற்கு இன்னொரு நாள் தரிசன டிக்கெட்டுக்கு நீங்கள் திருப்பதிக்கு அகாமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வேறு மொபைல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி 2 வேறு மொபைல் நம்பர்ஸில் ஆப் அல்லது வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளால் வேகமாக 2 ரூம்ஸ் புக் பண்ண முடியும். அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ பொதுவாக இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கனால தான் நமக்கு இவ்வளோ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது. மேக்ஸிமம் இன்றைக்கி இது எல்லாமே நமக்கு கிளாரிஃபை ஆகிடும். திருமலா லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா தரிசன டிக்கெட்லேருந்தே நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபெட்ச் பண்ணியிருப்பாங்க. யாராவது 2 பேரை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் திருப்பதி லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நாம் பர்சனலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மொபைல் கிளிப்போர்ட்லேயோ அல்லது நோட் பேட்லேயோ இப்போவே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் கிளிப்போர்டு அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ இன்றைக்கி அகாமடேஷன் நம்மளால் வேகமாக புக் பண்ண முடியும். எந்த எரர்ஸும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே மெத்தட் இந்த கிளிப்போர்டு அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தட் தான். திருப்பதி லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும், அந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த டேரிஃப் ரூம், என்ன அமௌண்ட் ரூம் நமக்கு வேணும் என்பது 2மே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் திருமலா லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் டேரிஃப், அதாவது என்ன அமௌண்ட் ரூம் வேணும் என்பது மட்டும்தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸ் ஆப்ஷன் இருக்காது. நாம் ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறப்போ தான் எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகுது என்பது நமக்கு தெரிய வரும். திருமலாவில் 100 ரூபாய் ரூம் இருக்குது, 1000 ரூபாய் ரூம் இருக்குது, 1500 ரூபாய் ரூம் இருக்குது. 1500 ரூபாய் ரூம் மட்டும் ஏசி ரூம், டேக்ஸ் உள்பட 1700 ரூபாய் நமக்கு அந்த ரூம் காஸ்ட் ஆகும்.
திருமலாவில் 100 ரூபாய் ரூம் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய் எடுக்கிறோம்னா 1000 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1700 ரூபாய் ரூம் எடுக்கிறோம்னா 1700 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அகாமடேஷன் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் மோட்ஸ் இருக்கும். யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த 3 ஆப்ஷனும் இருக்கும். யூபிஐ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட யூபிஐ ஆப்ஷன் இல்லை, நான் யூபிஐ யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கு கொடுங்க. ரெண்டுமே என்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நெட் பேங்கிங் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்ககிட்ட எல்லா ஆப்ஷனும் இருக்குன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி யூபிஐக்கு கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ பேமெண்ட்டில் மேக்ஸிமம் யாருக்குமே இஷ்யூஸ் வரல. ஸோ 3 ஆப்ஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போஸ் எரர் வரும் பட்சத்தில் நான் இதெல்லாமே சொல்கிறேன். யூபிஐக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, செகண்ட் ப்ரையாரிட்டிக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா நம்ம எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் 3 ரூம் ஆப்ஷன் இருக்குது. நான் ஏசி ரூம் 200 ரூபாய் இருக்குது. ஏசி ரூமில் 2 ஆப்ஷன் இருக்குது. 400 ரூபாய் இருக்குது, 600 ரூபாயும் இருக்குது. ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் 2 ரூம் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே ஏசி ரூம். 800 ரூபாய், 1000 ரூபாய், இந்த 2 ஆப்ஷன் மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் 3 ரூம் ஆப்ஷன் இருக்குது. நான் ஏசி ரூம் 500 ரூபாய், ஏசி ரூமில் 2 ஆப்ஷன் இருக்குது. 800 ரூபாய், 1300 ரூபாய் இருக்குது. அடுத்து திருச்சானூர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, திருச்சானூரில் ஏதாவது ஆர்ஜித சேவா புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் திருச்சானூரில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம்ஸில் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இங்கே எங்கேயுமே விஷ்ணு நிவாசம், மாதவம், ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் எங்கேயுமே ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தொல்லப்பா கார்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் திருச்சானூரில் ஆர்ஜித சேவா புக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி திருச்சானூரில் இருந்து நீங்கள் திருமலா போகணும்னா திருச்சானூர்லேருந்து ஒரு பஸ் ஏறி திருப்பதி பஸ் ஸ்டாண்டு அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து திருமலா பஸ் ஏறணும். ஸோ இந்த ட்ராவல் டைமை நம்ம அவாய்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் அல்லது மாதவம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் ஆர்ஜித சேவா புக் பண்ணக்கூடியவங்களுக்கும் உங்கள்கிட்டயே பர்சனல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, நாங்கள் எங்களுடைய வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னா அவங்க எல்லாரும் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. திருச்சானூர் தொல்லப்பா கார்டனில் 2 ரூம் ஆப்ஷன் இருக்குது. நான் ஏசி ரூம் 108 ரூபாய், ஏசி ரூம் 304 ரூபாய். எங்கே நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாலும், திருமலா லொக்கேஷனாக இருந்தாலும் திருப்பதி லொக்கேஷனாக இருந்தாலும் 2 பேரினுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டி வரும். 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஒரு ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்முடைய கன்வீனியன்ஸை பொறுத்தும் நம்முடைய அட்ஜஸ்டபிலிட்டி பொறுத்தும் நாம் தங்கிக்கலாம். இத்தனை பேர் தான் ஒரு ரூமில் தங்கணும் என்ற மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அங்கே போய் நம்ம ரூம் செக்இன் பண்ணுறப்போ எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறீங்க, எத்தனை ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்னு கேட்பாங்க. அப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணால் போதும். திருப்பதியில் ரூம் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் ஸ்ட்ரிக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்லலாம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால், மேக்ஸிமம் அவங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும்போதே உங்களுக்கு ஒரு நாள் ரூம் எக்ஸ்டென்ஷன் தேவை என்பதை அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ரூம் இருக்கும் பட்சத்தை அப்போவே அவங்க உங்களுக்கு ரூம் எக்ஸ்டென்ஷன் அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ரூம் இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம், 24 ஹவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வெக்கேட் பண்ணணும் என்பதையும் சொல்லிடுவாங்க. இப்போ பிரம்மோத்சவம் நாட்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பிரம்மோத்சவ நாட்களுக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறது திருமலா லொக்கேஷனாக இருந்தாலும் திருப்பதி லொக்கேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பிரம்மோத்சவ நாட்களுக்கு மட்டும் திருமலா லொக்கேஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு டே கீ வாங்கும்போதே அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் கிடைக்குமா, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ரூம் அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ரூம் இல்லைன்னா இல்லை கொடுக்க முடியாது 24 ஹவர்ஸ் மட்டும்தான் என்பதையும் சொல்லிடுவாங்க. அங்கேயும் திருமலா லொக்கேஷனுக்கும் பிரம்மோத்சவ நாட்கள் சமயத்தில் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும் போது தரிசன டிக்கெட் இருக்கா அடுத்த நாளுக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற நாட்கள்லாம் கேட்க மாட்டாங்க. பிரம்மோத்சவ நாட்களில் நிறைய டிவோட்டிஸ் வரக்கூடிய காரணத்தினால அந்த சமயத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற நாட்களுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்க விருப்பப்பட்டாங்க, ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா
யார் இப்போ 4-5 பேர்லாம் நீங்கள் சேர்ந்து திருமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா 2 பேரினுடைய ஆதார் கார்டு கொடுத்து தான் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருப்பீங்க. மற்ற 3 பேரினுடைய ஆதார் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கும். நீங்கள் அடுத்த நாள் அங்கே எல்லாருமே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலாவில் இருக்கக்கூடிய 1500 ரூபாய் ஏசி ரூம் திருமலாவில் குறைந்த அளவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1500 ரூபாய் ஏசி ரூமில் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமே ஒழிந்து மற்றபடி 1500 ரூபாய் ரூமில் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுதான் ஜென்ரலாக அகாமடேஷனுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் இப்போ இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரொசீஜரில் தான் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதையும் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அகாமடேஷனில் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எல்லாருக்குமே நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.